ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம ரைட் காம்பினேஷனோட பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணோன்னா பாருங்கள் இட்லி நல்லா எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. பார்க்குறதுக்கு கவனி அரிசி மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை சம்பாலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நான் இந்த அரிசி அதில் வாங்கியிருக்கேன். இது இட்லி அரிசி. உளுந்து. ஸோ இது மூணும் தான் நமக்கு இப்போ வேணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி, இட்லி அரிசி, உளுந்து. இப்போ நான் 4 கப்பு இட்லி அரிசியும் 2 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் மினிமம் 4 to 5 hours ஊற வச்சுக்கணும். அரிசியும் உளுந்தும் கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது அரிசி. உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது தண்ணியில். இப்போ நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு 30 minutes இதை கிரைண்ட் பண்ண விட்டுக்கலாம். நல்லா உளுந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் லைட்டாக தண்ணி தொளித்து கிரைண்டரில் ஆட்டிட்டு இப்போ இந்த உளுந்தை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியை சேர்த்துக்கலாம். 2 வகையான அரிசியும் இந்த கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி தொளித்து நல்லா அரிசியெலாம் நல்லா உடஞ்சி நல்லா ஆட்டுற வரைக்கும் 30 minutes கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போ முடிய போகிற ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு. இப்போது மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்தை இதில் சேர்த்து நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தும் அரிசியும் நல்லா ஒன்று சேரணும். ஒன்று சேர கலர் மாறும், ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்ம ரைட் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டரை கொண்டு வரணும்ல, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்பர் ரைட் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் வரணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாவே நம்ம தோசை ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரைட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போர் பண்ணுங்கள் போதும். அப்போ தான் ஃபர்மெண்ட் ஆகி வரையில் அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ மாவு தேவையோ ஃபர்மெண்டேஷனுக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி போர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா மாவு நல்லா உயரமாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி எப்படி மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி இட்லி நம்ம மேக் பண்ணிக்கலாம். சேம் ஒயிட் இட்லி எவ்வளோ நேரம் குக் ஆகுமோ அதே சேம் டைம் தான் மாப்பிள்ளை சம்பா இட்லியும் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த இட்லிக்கு நமக்கு தக்காளி சட்னி, கோகனட் சட்னி, எனி டைப் ஆஃப் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி யாதும்ன்ற ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினேன். பட் இந்த ரைஸ் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் நம்ம ஃபிசிக்கலாக எந்த கடைக்கு போனாலுமே இது இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. எல்லா சட்னிக்கும் நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. நீங்களும் எல்லோரும் இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலத்தில் பிரைட் க்ரூமுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களாம், நல்லா ஸ்ட்ரென்த்து வரணுன்றதுக்காக. ஸோ அதில் தான் மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு இதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரெசிபி ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.